எங்க பாட்டி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்க பாட்டிக்கு போய் நான் ப்ராம்ப்டிங்னா என்ன அப்படின்றது தெளிவா ஒண்ணு சொன்னேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்க பாட்டியோட பிரச்சனை என்னன்றத நான் கேட்டேன். எங்க பாட்டி என்ன பிரச்சனை சொன்னாங்கன்னா, குக்கர் 3 விசில் விட்டுச்சா, 4 விசில் விட்டுச்சான்னு நான் எப்படி எண்ணுவேன்? நல்ல லாஜிக் தான். சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்க பாட்டிக்கு வந்து நான் சொல்லிக் குடுத்தேன். இது வந்து ஒரு பொருள் மாரி வச்சுக்கோங்க. இந்த பொருள் கிட்ட நீங்க பேசுங்க. அதுவே ப்ராம்ப்ட் குடுத்துரும். ப்ராம்ப்ட்னா என்னன்னு கேட்கும்போது, உங்க லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கும். கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நீங்க சொல்ற லாங்குவேஜ அத கம்ப்யூட்டருக்கு புரியிற மாரி தள்ளிரும். விச் மீன்ஸ் எல்எல்எம்க்கு புரியிற மாரி தள்ளிரும். அப்படின்ற மாரி கொஞ்சம் டீசென்ட்டா சொன்னேன். எங்க பாட்டிக்கு வந்து நான் ஓப்பன்ஏஐயோட ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா? அதுல அமுத்தி விட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொல்லுங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்க பாட்டி சொன்னாங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெப் அப்ளிகேஷனா டெவலப் பண்றதுக்கு ப்ராம்ப்ட்டா குடு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். அது ஒரு ப்ராம்ப்ட்டே குடுத்துச்சு. எப்படி வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்ன்ட்டு ஒரு ப்ராம்ப்ட்டே குடுத்துருச்சு. நான் அத என்ன பண்ணேன், அத தூக்கி கொண்டு போய் எமர்ஜென்ட்ன்னு ஒரு டூல்ல போட்டேன். அது அதுவா வெப் அப்ளிகேஷன் குடுத்துருச்சு. வெப் அப்ளிகேஷன் குடுத்தோனே விசில்க்கு வந்து ஃபோன்ல வச்சு காமிச்சேன். எத்தன விசில் வருதுன்னு கவுண்ட் குடு அப்படின்ற மாரி. அதுவும் எக்ஸாக்ட்டா ஃபங்ஷனாலிட்டியோட ஒர்க் ஆச்சு. அவங்க வயசுல அவங்களுக்கு புரியிற மாரி சொன்னா அவங்க பண்ண முடியும்.